வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers! Senior Living by Casagrande. Life begins at 50. தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தாலும் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகே இதற்கான அரசாணை வெளியாகலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கடந்த 22 ஆண்டு காலமாக தெரிவித்து வந்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பது போன்று ஓய்வு பெற்ற பிறகு 50 விழுக்காடு ஓய்வூதியம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இப்போது உள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களின் பங்களிப்பாக 10 விழுக்காடு இருப்பது தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான அரசு ஊழியர்களும் ஆசிரியர் சங்கங்களும் அரசின் அறிவிப்பை வரவேற்றிருந்தாலும் ஒரு சில சங்கங்கள் இதை வரவேற்கவில்லை. இந்நிலையில் முதல்வரின் அறிவிப்பு நேற்றே அரசாணையாக வெளிவருமா என்று அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்த்திருந்த நிலையில் அரசாணை வெளியாகவில்லை. இது தொடர்பாக பேசிய அரசு அதிகாரிகள், சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் இந்த ஓய்வூதிய திட்டம் உடனடியாக அமலுக்கு வர வாய்ப்புகள் இல்லை. சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு புதிதாக அமையும் அரசுதான் அரசாணையை வெளியிட அதிக வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் பொங்கலுக்கு பிறகு கூட உள்ள புதிய ஆண்டுக்கான சட்டமன்ற கூட்டத்தொடரில் உறுதி செய்யப்பட ஓய்வூதிய திட்டம் எப்போது இருந்தும் அமலுக்கு வரும் என்ற அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தனர்.